நாளைக்கு வந்து இப்போது மாக் ட்ரில் நடக்க போகுதுங்க நேஷன் வைடில். அதாவது வந்து 244 டிஸ்ட்ரிக்ஸில் இந்தியாவில் நடக்க போகுது. அதாவது May 7th வந்து இது நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா இந்த எக்ஸசைஸ் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நேஷ்னல் செக்யூரிட்டியை, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அந்த மக்களுக்கு வந்து அவங்கள செல்ஃபாக வந்து எப்படி டிஃபென்ஸ் அந்த இது பண்ணிக்கிறது, தங்களை வந்து ஆபத்துலேருந்து எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதான் எமர்ஜென்சிஸ் இருக்கிற மாதிரி, அதாவது பிளாக் அவுட்ஸு, ஏர் ரெய்ட்ஸு, அப்புறம் வந்து அதர் டிசாஸ்டர் சினாரியோஸ்லாம் இருக்கும்போது எப்படி மக்கள் வந்து அவங்கள வந்து தங்களை காப்பாற்றிக்க முடியும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அதாவது போலீஸு, NSS, அப்புறம் வந்து NCC இவங்கெல்லாம் வந்து சொல்லித் தருவாங்க. ஸ்கூல்ஸில், காலேஜஸ்லாம் இது நடக்கும். இது வந்து காஷ்மீரில் பகல்காம் அட்டாக் ஆனதுக்கப்புறம் வந்து இதை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து 244 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு இதையும் வந்து ஸ்டேட்லேயும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ டேஞ்சரஸாக ரிஸ்க்காக இருக்கிறது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரு, அப்புறம் பஞ்சாபு, ராஜஸ்தான், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு இதெல்லாம் வந்து நிறைய வந்து அவங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு. இதுக்கு பேர் வந்து சிவில் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இது வந்து சும்மா ட்ரைனிங் தான், அதாவது போர்க்கால நடவடிக்கை தான். இது போர் வருதுன்னு இல்லை, சப்போஸ் வந்தால் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா அந்த வார் அதுக்கு எப்படி வந்து அவங்கள வந்து தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் இது வந்து இங்கே சொல்லித்தர போகிறது. இவங்க நாளைக்கு நம்மளுக்கு அங்கே சைரன் வைக்கிறது, அப்புறம் வந்து அதன் மூலிமா வந்து சொல்கிறது, அந்த மைக் வச்சு சொல்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும். இதை வந்து கண்டக்ட் பண்ணது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கு. பாகிஸ்தான் வந்து ரிட்டாலிட்டேரியன் வந்து ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து முன்கூட்டியே ப்ரிவென்ஷனுக்கு இதெல்லாம் சொல்லித்தராங்க. இது வந்து நம்மளுக்கு வாரில் வந்து டெத்து, கேஷுவாலிட்டிஸ் கம்மி பண்ணுறதுக்கு, இன்ஜூரிஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி LOCலலாம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து வீடியோவில் கூட காமிச்சாங்க. இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு பிளாக் அவுட் ஆகுது, இப்போ வந்து சிக்னல் இல்லாமல் இருக்குன்னா அப்போ எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஹை லெவலில் செக்யூரிட்டி மீட்டிங்ஸ் வந்து வச்சு இந்தியாஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து மெயினாக எந்தெந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா டெல்லி, பாம்பே, சென்னை, அப்புறம் ஸ்மாலர் டவுன்ஸ் அக்ராஸ் த நேஷனில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இது நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து சிவில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் வந்து அப்படி இது வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் இதை வந்து நடத்துகிறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து வர மாதிரி நடத்துகிறாங்க. இது வரத்துக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு இதை சொல்லித்தரனால எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தடவை அப்படிங்கிறதுனால நாளைக்கு அது எப்படி நடக்க போகுது, என்ன ஏதுங்கிறது நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். நாளைக்கு பார்ப்போம் என்ன ஏதுங்கிறது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and tap the bell icon. Thank you.